ஹலோ, குட் ஈவினிங் வியூவர்ஸ். வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நிஃப்டி ஆப்ஷன் லெவல்ஸ் பற்றி, நாளைக்கு எந்த இடத்த வந்து எந்த ஸ்ட்ரைக் பை பண்ணலாம், கால் போட்டு எந்த லெவலில் பை பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போடலாம், டார்கெட் எவ்வளோ போடலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நிஃப்டி முடிஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா 24,768 அப்படின்ற இடத்த வந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து 24,750ன்றது ஒரு குரூஷியல் லெவலு, அதாவது மிட் பாயிண்ட் மாதிரி. அது எதுக்கு மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 24,500க்கும் 25,000க்கும் நடுவில் இருக்குது. கரெக்டாக எக்ஸாக்டாக மேலே கீழே 250 பாயிண்ட்டுக்கு நடுவில் நிற்கிது. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா 750க்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து 25,000 போகிறதுக்கும், 750 உடச்சிச்சின்னா கீழே போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் 750ன்றது ஒரு குரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். அதை வாட்ச் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்க அதுன்னு பார்த்திங்கன்னா 24,768 அப்படின்ற இடத்த முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்டுக்கு வந்து நாளைக்கு முக்கியமான பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா 24,760ன்றது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நம்ம வந்து எந்த கால் எந்த புட்டு எந்த லெவலுக்கு மேலே வாங்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து 24,700 அப்படின்ற கால் வந்து பார்க்குறோம். 24,700ன்ற கால் வந்து 185க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 175, 10 பாயிண்ட் இல்லை 12 பாயிண்ட் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 200, செகண்ட் டார்கெட் வந்து 223. இந்த டார்கெட் வந்து போட்டுங்க. ஸ்டாப் லாஸ் கீழே ஒரு 10லேருந்து 12 பாயிண்ட் போட்டுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 24,850 அப்படின்ற கால் வந்து பார்க்க போகிறோம். இந்த கால் பார்த்திங்கன்னா 120 முடிஞ்சிருக்கு. 120 ஒரு நல்ல சப்போர்ட்டு தான். இது வந்து 120க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து 24,850ன்றது லெவலில் வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும். அதனால் இது வந்து 120ன்றது ஒரு குரூஷியல் பாயிண்ட்டு. இது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நான் ஒரு 10லேருந்து 12 பாயிண்ட், அதாவது 110, 108 ஸ்டாப் லாஸை போட்டு ஹோல்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 145, செகண்ட் டார்கெட் வந்து 175, தேர்ட் டார்கெட் வந்து 200. ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக போடுங்க. இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், ட்ரேட் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க். அதாவது நீங்கள் ஆர்டர் எடுக்கிறதுல உங்கள் சொந்த முடிவுக்கு உட்பட்டது. நம்ம வந்து ஒரு ஹிண்ட்டு தான் கொடுக்குறோம். இதை நம்பி யாரும் ட்ரேட் பண்ண வேணாம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் அனலைஸும் பண்ணுங்கள். இது கரெக்டாக வரும்போது நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். இது எந்த வகை தூண்டுதலும் கிடையாது. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலராக என் வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களே தெரியும் நம்ம கால்ஸ்லாம் எந்த அளவுக்கு போகுதுன்றதை. இந்த 2 காலும் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து நம்ம கொடுக்க போகிற கால் வந்து 25,000ன்ற கால் வந்து கொடுக்க போகிறோம். 25,000 கால் வந்து 60 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். அது வந்து முடிஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா 63. ஸ்டாப் லாஸ் 50 வச்சுக்கிங்க. 50லேருந்து 49 வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 85, செகண்ட் டார்கெட் வந்து 120. இது வந்து இந்த 3 காலையும் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த லெவல்ஸ்க்கெலாம் மேலே நின்னால் தான் மார்க்கெட் வந்து மேலே போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த லெவலுக்கு மேலே வரலன்னா மார்க்கெட் வந்து கீழே போயிடும், இல்லை சைட்வேஸில் போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃப்ரைடே வந்து நல்ல ட்ரெண்டு கொடுத்ததால் திரும்ப அது வந்து நல்ல மூமெண்ட் கொடுக்குமான்றது சந்தேகம்தான். ஏன்னா கால்ஸ் போட்டு சிலர்லாம் அதிக ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஒருவேளை அவங்க புக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மார்க்கெட் கீழே வர அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். 750ன்ற லெவலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட் மேலே இருக்கிற வரையும் தான் மார்க்கெட் வந்து மேலே இருக்கும், இல்லைனா அது வந்து கீழே வந்துடும். நம்ம எப்பயுமே கால் மட்டும் கொடுக்குறதில்ல, அதுக்கு ஆப்போசிட் புட்டையும் கொடுக்குறோம், அதோட லெவலையும் கொடுக்குறோம். அது எந்த லெவல்னு பார்த்தீங்கன்னா 24,750 புட்டு இருக்கு இல்லையா, அது முடிஞ்சிருக்க இடம் 116, 116ன்ற இடத்த முடிஞ்சிருக்கு. இந்த புட்டு வந்து 120 கீழே இருக்கணும். 120 கீழே இருந்தால் மார்க்கெட் வந்து மேலே போயிடும். ஒரு வேளை 120 உடச்சிக்கிட்டு மேலே வர ட்ரை பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிருக்கணும். கால் எடுக்கிறது தவிர்த்தரணும். அதுலேருந்து ஒரு 5 பாயிண்ட் வெயிட் பண்ணி பாருங்கள். அதை 125லையும் வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை 125 உடச்சிட்டு மேலே வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால் எடுக்கிறத வந்து தவிர்த்து விடுங்கள். ஏன்னா நம்ம வந்து இது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி புட்டையும் கொடுக்குறோம். அந்த புட்டு வந்து மேலே வந்துச்சுன்னா கால் வந்து மேலே போகிறது கஷ்டம். கால் வந்து மேலே போயிடுச்சுன்னா அந்த புட்டு கீழே போயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த 2 லெவலையும் கொடுக்குறோம். இது 2த்தையும் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மேலும் வந்து நான் வந்து என்னோடய மொபைல் நம்பரை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வாட்ஸ்அப் லிங்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க.
ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ வந்து அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.